மகன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு ஒரு கூட்டமே துடிச்சிட்டு இருக்கு. அந்த கூட்டத்துக்கு வலு சேர்க்கும் விதமா பல துரோகிகளும் இப்ப ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. எத்தனை எதிரிகள் வந்தாலும் எல்லாரையும் அடிச்சு ஓட விட எடப்பாடியோட படைத்தளபதிகள் களத்துல சும்மா சிங்கம் மாதிரி நிக்கிறாங்க. அப்படி ஒட்டுமொத்த விருதுநகர் மாவட்டத்தையுமே எடப்பாடியோட பின்னிறுத்தும் வல்லமை கொண்டவர். விருதுநகர் மாவட்டத்துல எதிரிகளுக்கும் சிம்ம சொப்பனமா இருப்பவர் தான் சிவகாசி சிங்கம் KT ராஜேந்திர பாலாஜி. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்துல உள்ள குருந்தமன கிராமம் தான் KTR பிறந்த ஊர். KTRக்கு 3 சகோதரி இருக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே புரட்சி தலைவரின் தீவிர ரசிகரான KTR MGR அதிமுகவை தொடங்கிய போது தன்னை அதிமுகவில் இணைச்சுக்கிட்டாரு. ஒரு புறம் குடும்ப வறுமையின் காரணமா வேலைக்கு போனாலும் கட்சி பணியிலையும் தீவிர ஈடுபாட்டோட செயல்பட்டு வந்தாரு. குடும்பத்தையும் கட்சி பணியையும் KTR தன்னோட 2 கண்கள் போல பார்த்து வந்தாரு. MGRோட ரசிகர், அதிமுகவில் அடிப்படை உறுப்பினர்னு தொடங்கிய KTRோட பயணம் படிப்படியா MGR மன்ற தலைவர் திருத்தங்கள் சேர்மன் நகர்ந்து போனாரு. புரட்சி தலைவர் MGRோட மறைவுக்கு அப்புறமா KTR புரட்சி தலைவி அம்மாவோட பக்கம் நின்னாரு. அம்மாவோட படையில தீவிரமா செயல்பட்ட வந்த KTRக்கு முதல் முறையா 2011 சட்டமன்ற தேர்தல்ல சிவகாசி தொகுதியில போட்டியிடும் வாய்ப்பை அம்மா கொடுத்தாங்க. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்க நினைச்ச KTR சிவகாசி முழுக்க தீவிரமா களப்பணியில ஈடுபட்டு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளரை விட 35,334 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி வாகையை சூடினாரு. இந்த வெற்றி மூலம் அம்மாவின் நம்பிக்கைக்குரியவர் வரிசையில KTRம் இணைஞ்சாரு. இதை தொடர்ந்து விருதுநகர் அதிமுக மாவட்ட செயலாளர் பதவி KTRக்கு வழங்கப்பட்டுச்சு. வெற்றி பெற்ற முதல் முறையே KTRக்கு அம்மாவின் அமைச்சரவையில இடம் கிடைச்சிச்சு. KTRக்கு செய்தி மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறையை கொடுத்து அம்மா அழகு பார்த்தாங்க. KTRோட தீவிர செயல்பட பார்த்த அம்மா 2016ஆம் ஆண்டு தேர்தலையும் சிவகாசி தொகுதியிலேயே போட்டியிட நம்பிக்கையோடு KTRக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அம்மாவோட நம்பிக்கையை கொஞ்சம் கூட கலைச்சிடாம சிவகாசி தொகுதியை அதிமுக பக்கம் தட்டி தூக்குனாரு KTR. தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரை விட 14,748 வாக்குகள் அதிகம் பெற்று சிவகாசியில மீண்டும் அதிமுகவோட கொடிய பறக்க செஞ்சாரு. விருதுநகர் மாவட்டத்தையே அதிமுக கோட்டையா மாத்தின KTRக்கு இந்த முறை பால்வளத்துறை அமைச்சர் பதவி அம்மா கொடுத்தாங்க. KTR பால்வளத்துறை அமைச்சரா பொறுப்பேற்ற பிறகுதான் ஆவின் விற்பனை சதவீதம் கணிசமா உயர்ந்துச்சுன்னே சொல்லணும். ஆவின் பாலை உலக சந்தையில விற்க நினைச்ச KTR தமிழர்கள் அதிகம் வாழும் நாட்டுல ஆவின் விற்பனையை தொடங்க முடிவு பண்ணாரு. அந்த முடிவோட வெளிப்பாடா சிங்கப்பூர்ல ஆவின் விற்பனையை தொடங்கினாரு. அதை தொடர்ந்து மலேசியா, ஹாங்காங், இலங்கை, மாலத்தீவு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட நாடுகள்ல ஆவின் விற்பனையை தொடங்கினாரு. அம்மாவோட மறைவுக்கு அப்புறமா அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை வந்தப்போ KTR எடப்பாடியாருக்கு ஆதரவு தெரிவிச்சு அவர் பின்னாடி நின்னாரு. இது தொடர்ந்து 2021ல சிவகாசிக்கு பதிலா ராஜபாளையத்துல KTR போட்டிட்டாரு. ஆனா முடிவு KTRக்கு சாதகமா வரல. வெறும் 3,898 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை இழந்தாரு. ஆனா தோல்வியை கண்டு துவண்டு போகாம முன்ன இருந்ததை விட 10 மடங்கு தீவிரமா களப்பணியில் ஈடுபட தொடங்கினாரு KTR. ஆட்சி அதிகாரத்துல இருந்தாலும் இல்லனாலும் மக்களுக்காக உழைக்கக்கூடிய இயக்கம் அதிமுக தான் என்பதை எடுத்து சொல்ற விதமா விருதுநகர் மாவட்டத்துல KTR செயல்பட்டு வராரு. நம்ம குடும்பத்துல ஒருத்தர் போல எல்லா திருமண நிகழ்ச்சியிலையும், காதுகுத்து திருவிழாவிலையும், இறப்புன்னு இப்படி எந்த ஒரு நிகழ்ச்சியும் விடாம விருதுநகர் மாவட்ட மக்களோட சந்தோஷம் துக்கத்துல கலந்து நிக்கிறாரு KTR. ஒருவேளை விழாவில KTR கலந்துக்க முடியாத சூழல் இருந்துச்சுனாலும் KTR நேர்ல இருக்கும் போது அந்த விழா எந்த அளவுக்கு சிறப்பா இருக்குமோ அதை விட சிறப்பா இருக்கிற அளவுக்கு முன்னேற்பாடுகளை செஞ்சிருவாரு. விருதுநகர் மாவட்டத்துல சும்மா கெத்தா சிங்கம் மாதிரி வளம் வந்துட்டு இருக்காரு KTR. வரும் தேர்தல்ல மீண்டும் விருதுநகர் மாவட்டத்தை அதிமுக கோட்டையா மாத்த எடப்பாடியாரின் படைத்தளபதியா களமாட காத்திருக்காரு KTR. MGR ரசிகனா தொடங்கிய KTRோட பயணம் இன்னைக்கு எடப்பாடியாரோட படைத்தளபதியா தொடருது. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.